பிரைஸ் லார்ட், குட் மார்னிங். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நீங்க நிச்சயம் சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய காலை வேளையிலும் தியானத்திற்காக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா 6வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். ஏசாயா 6வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றது யார் அப்படின்னா ஏசாயா தீர்க்கதரிசி. கர்த்தருடைய ஆலயத்துல ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீற்று இருக்கிறார். அந்த ஆலயத்துல நிறைந்திருந்த அந்த மகிமை பிரசனத்தை உணர முடியாமல் இந்த வார்த்தையை சொல்றார். ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள மனுஷர்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற ஒரு மனுஷன். அங்க இருக்கிற மகிமை தேவ பிரசனத்தை அதை தாங்க முடியாமல் சொல்கிற ஒரு வார்த்தை, ஐயோ நான் அதமானேன். ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய நிலையை உணர்ந்து சொல்றார், நான் ஒரு பாவி அப்படின்னு. ஆனா நீங்க 5வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 இடங்கள்ல சொல்லுவாரு, அவர்களுக்கு ஐயோ, இவர்களுக்கு ஐயோ, இந்த பாவத்தை செய்கிறவர்களுக்கு ஐயோ, இப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்கிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு. தங்களையே புத்திமான்கள் என்று எண்ணிக்கொள்கிறவர்களுக்கு ஐயோ, நீதியை புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு. ஆனா 6வது அதிகாரத்துல தேவனை தரிசிக்கும் பொழுது, ஆண்டவரை உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் பார்க்கும் பொழுது சொல்றார், எனக்கு ஐயோ. அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னா, ஆண்டவரோடு ஒரு நேரடி தொடர்பு, ஒரு என்கவுண்டர் வித் காட். ஆண்டவரோடு ஒரு நேரடி என்கவுண்டர் நடக்கிறதுக்கு முன்பாக எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்றார், நீங்க இப்படி பண்ணாதீங்க, இந்த தவறை செய்யாதீங்க, இந்த காரியத்தை செய்யாதீங்க அப்படின்னு. ஆனா எப்பொழுது அவர் ஆண்டவரை சந்திக்கிறாரோ அப்பொழுதுதான் அவர் தன்னுடைய நிலையை உணர்கிறார். நான் இந்த விஷயத்துல குறைவுபட்டிருக்கிறேன், நான் ஒரு அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், என்கிட்ட இவ்வளவு குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி உணர்றார். இன்றைக்கும் கூட பல நேரங்கள்ல ஈஸியா மற்றவர்களை நாம் ஜட்ஜ் பண்றோம். அவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களா, அவங்க இப்படிப்பட்ட பாவத்தை செய்யறாங்க, அவங்களையும் நம்மளையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா, இவங்கெல்லாம் என்ன சர்ச்சுக்கு போய் என்ன பண்றாங்க, இப்படி பாவத்தை செஞ்சுட்டே சர்ச்சுக்கு போறாங்களே, இப்படி கெட்டதை பண்ணிட்டே சர்ச்சுக்கு போறாங்களே, இவங்கெல்லாம் ஆண்டவரை தேடி எதுக்கு? இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி பண்ணிட்டு இருக்கிறாரு, அவங்களுக்கு ஐயோ, இவங்களுக்கு ஐயோ அப்படின்னு. ஆனா எப்பொழுது அவர் தேவனை தரிசிக்கிறாரோ அப்பொழுதுதான் அவர் தன்னுடைய நிலையை உணர்ந்து சொல்றார், எனக்கு ஐயோ நான் அதமானேன், நான் ஒரு பாவி. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சேர்த்துதான் நாம் பல நேரங்களில் நாம மற்றவர்களை ஈஸியா ஜட்ஜ் பண்றோம். அவங்க இந்த தப்பை செய்யறாங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி ஆண்டவரை தேடுறாங்க, எப்படி சர்ச்சுக்கு போறாங்க அப்படின்னு. ஆனா நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, மற்றவர்களையும் நம்மையும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது, நம்மையும் தேவனையும் ஒப்பிட்டு பார்க்கணும். நம்மையும் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர்களை காட்டிலும் நம்மளுடைய நீதி அதிகமாக தான் இருக்கும். ஆனா எப்பொழுது நாம் தேவனை நம்மோடு ஒப்பிட்டு பார்க்கிறோமோ அப்பதான் தெரியும் நாம எந்த அளவுக்கு குறைவுபட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு பரிசுத்தத்துல குறைவா இருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் பாவியா இருக்கிறோம், அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறோம் அப்படிங்கிறத அப்பதான் நமக்கு தெரியும். 2 பேர் ஆலயத்துக்கு போறாங்க. ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே நான் நல்ல விஷயங்கள் நிறைய செய்யறேன், பரிகாரர், பரியாசக்காரர், பாவி, விபச்சாரக்காரர், இவங்கெல்லாம் செய்யற மாதிரி நான் செய்யல. ஆண்டவரே நம்ம உபவாசம் எடுக்கிறேன், என் தசம பாகத்துல எல்லாத்தையும் நமக்கு காணிக்கையா கொடுக்குறேன், இங்க பக்கத்துல ஒரு பாவி நிக்கிறான், அவனை மாதிரி நான் இல்ல அப்படின்னு சொல்றான். ஆனா இன்னொருத்தன் பிரேயர் பண்றான், ஆண்டவரே என் கண்ணை நான் உமக்கு நேராக ஏறெடுக்க என்னால முடியல, என்னை மன்னிச்சிருங்க, என் மீது கிருபையா இருங்க அப்படின்னு. ஆனா ஆண்டவர் யாருடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா அந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை தான் ஏற்றுக்கொள்றார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம்முடைய நீதியை மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஆனால் தேவன் அதை விரும்பல. எப்போ ஏசாயா தீர்க்கதரிசி தேவனை கண்டடைஞ்சாரோ அப்பதான் அவர் எந்த அளவுக்கு வீக்கான பெர்சன் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டார். இன்றைக்கு நாம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் அவருக்கு பிரியமுள்ளவர்களா இருக்கிறோம். நாம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்மளுடைய கம்பேர் பண்றது எல்லாமே மனுஷர்களை விட்டு விலகட்டும், மற்றவர்களுடைய குறையை சுட்டி காட்டுறதை விட்டு விலகட்டும். சிலர்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இறந்த வீட்டுல 16வது நாள் அந்த காரியம் பண்ணுவாங்க. அப்ப சாப்பாடு பண்ணும்போது அங்க போயிட்டு சாம்பார்ல உப்பு இல்ல, ரசத்துல உப்பு இல்ல, உரைப்பு இல்லை அப்படின்னு குற்றம் சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்தவங்க குறையவே பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் மாறும். மற்றவர்கள் குறைய பேசுறதை விட்டுட்டு நம்மளிடத்துல என்ன குறை இருக்குது, நம்ம என்ன சரி செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது, நாம இன்னும் என்னெல்லாம் மாறணும்,
கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் மாற வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே நான் எதுலெல்லாம் மாறணும், எதுலெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிறத ஆண்டவரிடத்துல நம்ம கேட்போம். நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கை மாறும். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை போல மற்றவர்களுக்கு ஐயோ, மற்றவர்களுடைய காரியத்தை பார்க்கிறதை விட்டுட்டு நம்மளுடைய காரியத்தை பார்ப்போம். நம்மகிட்ட என்னெல்லாம் குறை இருக்குங்கிறத எழுதுவோம். அதை சரி செய்ய முயற்சி பண்ணுவோம். இன்றைக்கு அந்த தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு குறையை விட நான் என்ன சரி செய்யணும், நான் எதெல்லாம் சரியாகணும் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன் அப்படின்னு என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய சமூகத்துல வருகிறேனப்பா. ஆண்டவரே, இதுவரைக்கும் மற்றவர்களுடைய குறையை நான் பார்த்தது போதும். மற்றவர்களுடைய ஆண்டவரே காரியத்தை பற்றி பேசினது போதும். ஆண்டவரே, மற்றவர்களோடு என்னை ஒப்பிட்டு பார்த்தது போதும். ஆண்டவரே, இனி நான் உம்மோடு ஒப்பிட்டு பார்க்கட்டும் அப்பா. ஆண்டவரே, என்னுடைய நீதி அழுக்கான கந்தையப்பா, நான் உணரட்டும். ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசி போல நான் உணரட்டும் அப்பா, நான் உணர்வு அடையட்டும். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் செபிக்கிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அவர்களும் உணர்வடையட்டும். ஆண்டவரே, என்னிடத்துல இருக்கிற எவ்வளவு குறைகள் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். ஆண்டவரே, மற்றவர்கள் குறைய நான் பேசுவதை நிறுத்துவேன் என்று தங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கட்டும் அப்பா. எங்களை தாழ்த்தி தருகிறோம் அப்பா. ஆண்டவரை, இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜெபிக்கிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. எங்களை தாழ்த்தி தருகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். Thank you. God bless you.